எங்கடி நிக்கிறேன்? நான் வந்து உள்ள நாரதட்ட பேசிட்டு இருந்தேன். சரி சரி சரி. நல்லா இருக்கியா? அவட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னேன். நல்லா இருக்கியா? ஒரு சாமியாரை விடாதீங்க, போயிருங்க. ஏய் ஏமா அப்படி சொல்ற? அவங்க எல்லாம் வந்து முற்றும் துறந்த முனி. அதான் திறந்துடுறாங்க எல்லாத்தையும். அப்புறம் என்ன? ஐயோ நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற. நல்லா இருக்கியா? நல்லா தான் இருக்கிறேன். ஆள் வர வர பல்கா இருக்கேடி. பழுக்காமல புழுக்காமல பேசாம இரு. நானே ரொம்ப கஷ்டத்துல கிடக்குறேன். உனக்கு என்ன கஷ்டம்? நல்லா சம்பாதிக்கிற ஆள், அழகா இருக்க. உனக்கு என்ன மனக்கவலை? எதா இருந்தாலும் என் தோழி நான் தானே சொல்லு. இப்பதான் ஒருத்தரை டைவர்ஸ் பண்ணேன். எதுக்கு நீ டைவர்ஸ் பண்ண? அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு? பாம்பாட்டி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டேன். பாம்பாட்டியை கல்யாணம் பண்ண அவன் சம்பாரிச்சு போட்டுருப்பான். அவனுக்கு ஏன் டைவர்ஸ் பண்ண? அவன் வேணான்னு. அப்புறம் எங்க அப்பா தான் சொன்னாரு, கன்னி பொண்ணு தனியா இருக்க கூடாது, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி கன்னி பொண்ணுன்னு சொல்லுவாங்க? அதே கன்னி கலையில கப்பு கலண்டலையே. கலண்டர் இருந்தா தானே நான் கன்னி. ஐயோ நான் என்ன செய்வேன்? அப்புறம் என்னாச்சு? அதே அப்புறம் எங்க அப்பா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன்னாரு. யாரு பானே? அவன் கொத்தனாரா. கொத்தனாரா? அப்புறம் என்ன, அவரும் நல்ல சம்பாத்தியம் தானே. அதே நீ கொல்ல பார்த்துட்டாண்டி. ஏண்டி ஒன்னே கொல்ல பாத்தியா? கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தோம். சரி. கொத்தனாரு கனவு வந்திருக்கும் போல இருக்கு, கட்டட வேலை பார்க்குற மாதிரியே. அவன் பாடுக்கு சிமெண்ட குழப்பி சாந்தி சட்டியை தூக்கிட்டேன். கருணையோட இருக்கிற ஓட்டையெல்லாம் அடைக்க போறேன். ஒரு சைஸா பாப்பற பேன் வேற படுத்து கிடந்தேன். இவன் பாடுக்கு சிமெண்ட குழப்பி சலுப்புல அப்பி விட்டு தேப்பு கட்டையில தேய்ச்சி விட்டு திமுசு கட்டையில 2 இருக்கு மட்டப்பழையில 4 சாத்தினான்னு வச்சுக்காலும் வராது. வாய் வெளியா சிமெண்ட் வெளியில வந்து விழுந்துரும். ஆனா நீ இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பியாடி? ரூம்ல விட்டு ரூம் போட்டு யோசிப்பியான்னு கேட்டேன். உனக்கு மட்டும் எப்படி டிசைனா தோணுது? நீ சிரமப்பட்டு பேசுவோம், யாராவது ஆட்டையை போட்டு அவங்க பேசிக்கிட்டு அது போயிட்டு போறாங்க. விடு. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். எனக்கு மாப்பிள்ளையா? பத்தியா, இதுக்கு தான் உயிர் தொழில் வேணுங்கிறது. யாருக்காவது தோணுச்சா? உனக்கு தோணி இருக்கு பத்தியா? மாப்பிள்ளை வேற யாரும் கிடையாது. அவரு கட்டம் போட்ட சட்டை போட்டு வெள்ளை கலர்ல பேண்ட் போட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அவரா? ஏய் நான் வந்து என்ன சொல்றேன், நீ பூமர் அங்கிள் காமிக்கிறேன். ஏய் அப்படிலாம் சொல்லாத. அவருக்கும் ஆசை அச்சம் மட நானும் பைப்பு இருக்குல்ல, அவருக்கு இருந்து என்ன பண்றது? வேலை செய்யாம கிடக்கு ஒரு பைப்பு. சும்மா நீ வந்ததுல இருந்து இந்த புள்ள வரும்போது மட்டும் இப்படி ஏத்தி கட்டிக்கிட்டு இப்படி போயிட்டு எங்க ஒரு சண்டியர்த நான் பண்றாரா வேற? சரி உனக்கு பாத்துருக்க மாப்பிள்ளை எங்க தெரியுமா இருக்காரு? எங்க இருக்காரு? டவுசர் போட்டிருக்கேனா? தூக்கிட்டு இப்படி காமிக்கிற வெக்கமா இல்ல? சரி விடு, போனா போயிட்டு போகுது. என்னடி உள்ள உள்ளதெல்லாம் வெளியில தெரியுது? யாராவது பொம்பளை இப்படி தாவணி போடுவாங்களா? இருந்துட்டு போகுது. காசா பணமா? பொம்பளைன்னா திறந்த மனசா இருக்கணும். அதுக்கு நீ இப்படியா திறந்து? நான் எதா இருந்தாலும் ஓப்பனா? அதுக்கு இப்படியா? இங்க வாடி முத பிரதகாட்ட யாரை பார்த்தாலும் போய் பேசிட்டே இருக்க. யாரை பார்த்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். அவ பைத்தியம். வேண்டாமா? வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நல்ல மாப்பிள்ளையா நானே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேணாம் எனக்கு வேணாம். வீடியோ கார் பிடிச்சிருக்கா உனக்கு? வேணாம் வேணாம். என் மச்சான் சிங்கராஜா இருக்காரு, அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எங்க இருக்கு தெரியுமா? அந்த அங்கே உட்காந்துருக்கு. கள்ளத்துக்கிட்ட அடிக்க வரா. உனக்கு நான் படிச்சு சொன்னேன், எனக்கு ஒரு போன போடியா நம்ம ரூமுக்கு கீழே தான் கடை வச்சிருக்காங்க. நம்மளுக்காண்டிதான் அவங்க இருக்கிறாங்க. என் தங்கச்சிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு உன்ட்ட சொன்னேன். நீ கேட்குறியா? நீ குடும்பத்தில் குட்டி கலாட்டா பண்ணி விடுற பேசாமறி. சும்மாரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க மச்சான்ல பாவம்ல அப்படி பேசலாமா? என் மச்சான் புதுக்கோட்டையில அந்த டான்ஸ் ஆடுதுல பேசாம இருப்புல நீ கையெடுத்து கூப்பிடுறாப்புல. அந்த பிள்ளைக்கு இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வந்து அண்ணன் தங்கச்சி அப்படித்தான் சொல்றாங்க. அம்மாவை கூப்பிடுமா? சரி சரி. அம்மா இருக்குல்ல, அம்மா யாரை தெரியுமா வச்சிருக்கு? அழகரு ஆள் ரோடு வாசிக்கிற அழகரு. யாரோ யாரையும் வச்சுட்டு போறாங்க. விடுறி முத அதை விடு. எப்போதும் நான் தான் பேக் தூக்கிட்டு போய் பேக் தூக்கிட்டு வரேன். பேக்க தூக்கி அதுல இறங்கிட்டேன். போச்சு எல்லாம். இல்ல அங்கேதான் மந்திரம் ஓதிக்கிட்டு ஓமானுக்கு ஓமானுக்கு கிடக்குறேன். ஐயோ அம்மாவை இருல வாழ போலேன்னு சொல்லிட்டேன். வாயை மட்டும். கரிசகுலத்தை சேர்ந்த வெற்றிவேல் ரேடியோஸ் உரிமையாளர் வைரவன் அவர்கள் இங்கே நம்பி அவர்களுக்கு 100 அன்பளிப்பாக வழங்கி அழகர் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கினார்கள். நன்றி நன்றி. மூஞ்சி ஒரு யார் அழையுது பார். அம்மா வாங்கம்மா. யாரோ ஒருத்தர் புள்ளைய தூக்கிட்டு போறாரு, யாருன்னு தெரியல. புள்ளைய தூக்கிட்டு போறாருயா. அது அவர் உள்ள உலருக்கு பேசாம இல்ல. இது யாரு? எப்பதான் வருவேன்? தென்மதுரை கிடக்குறேன். எப்பதான் வருவேன்?
என்னுடைய மாமனுக்கு தெற்கு மரதேகமடி அம்மாயம்மா மாமன் தந்த பெண் உனக்கு எழுது கண்ணெதுக்கு என்னை வந்து கொள்ளுறடி அம்மாயம்மா ஆத்திலே நான் குளிச்சேன் அசையாடி குளிச்சேன் சோலத்தாடி குளிச்சேன் சொர்க்கத்தை நான் பொறிச்சேன் அடடா நீ அங்குலமாக அது ஆசையில் தங்கள் போ அதை என்னென்னு சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் மனக்கோ சந்தனமே குங்குமமே எனக்கோ சந்தனமே சந்தனே சொல்லடி குடியே சிறுகிரி குலமகிலே மங்கள கிளியே மனதை துணை கனவு அந்த கையளவு சின்ன விலை சொல்லிக்கொடு என்ன விலை கேட்டதில்லை நான் கொடுப்பேன் கண்ணே கண்ணே ஆசையதை எவ்வளவு அள்ளிக்கொடு எவ்வளவு உள்ளளவு என்னளவு ஒன்னே ஒன்னே விண்ணிலே பெண்ணிலவு இதுதான் நள்ளிரவு நான் சொல்லவா நல்வரவு இது கண்ணகி தாமரைகள் இது கண்ணகி தாமரை அம்மா இது தாமரை ஒட்டுக்க பூப்பதெல்லாம் உனக்காக குங்குமமே நெல்லடிக எனக்கு சந்தமிழி சந்த ஒன்று சொல்லடிக ஆனந்தவன கூடியே சிறுகிரி குலமகிலே மங்களம் உண்டாகட்டும் ஜெயப்பிரியா. அம்மா என்ன? மங்களம் உண்டாடி செய்ய போறியாங்க? ஏய் செய்ய போறியாடி ஜெயப்பிரியாடி. சரி நல்ல பேரை கெடுக்கிறியே. என் பேரு கிடையாது. அம்மா வாமா உன் பேர் என்னம்மா? உன் பேரு? ஏய் உன் பெயர் என்ன? என் பேரு இந்தரு ஐயையோ. இந்த பாரு தைரியமே பேசுறீடி எப்படி அழகான பொண்ணா இருக்க பார்க்க லட்சணமா இருக்க அம்சம் என்னடி தக்க இறுதி வை. பொம்பளை ஏன்டி இப்படி பறந்து எக்க பறந்து பாரு? போய் கட்டி பிடிக்கிறேன். ஏண்டி அழகி இவ்வளவு அழகா இருக்கே என்ன கட்டி பிடிக்க ஏய் இந்த புள்ள அப்படியே இரு வாயில விடுமா பொம்பளைக்கு பொம்பளை போட்டு அமுக்கிக்கலாம். சரி இரு